வந்து ரோ எக்ஸலம் போக இருக்கிற மாதிரி தர மாட்டேன். ரோ எக்ஸலம் போக இல்லாதவர்களாக தெருதான் நீங்க ரோ எக்ஸலம் போக ஆக்க வேண்டும். என்னத்தை பயன்படுத்தி ஆகிவீங்கள் அதை சமன்பாடு எடுப்பீங்களா முந்தைய நீங்க பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி சமன்பாடுகள் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு கேள்வி செய்ய போவீங்க. இப்ப நான் ஒரு தாயத்தை தாரன் ரோ எக்ஸலன் போமுக்கு கொண்டு வர பார்ப்போம். அதாவது ஒரு தாயத்தை தாராங்க 1 3 5 5 1 -3 0 2 2 6 2 0. இப்ப இவர் வந்து ரோ எக்ஸலன் போமுல இருக்கிறாரோ இல்லையோ அவரை நீங்க பாருங்க. ரோ எக்ஸலன் போமுல இருக்கிறாரோ இல்லையோ இவர் வந்து ரோ எக்ஸலன் போமுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்றாங்க இதுல பூஜ்ஜியமான ஆளே இல்ல. அப்ப முதலாவது கண்டிஷன் நாங்க பார்க்க தேவையில்லை. 2000 கண்டிஷன் என்ன முதலாவதா இருக்கிற ரோவுல முதலாவது இருக்கிற பூஜ்ஜியம் இல்லாத மூலத்துக்குள்ள இருக்கிறாள் பூஜ்ஜியமா இருக்கணும். அதுல எப்படி இவராண்டதுல அதுல இருக்கிற ஒருத்தருமே பூஜ்ஜியமான ஆளா இல்ல. அப்ப அதுவே பிள்ளை. அப்ப அங்க அந்த மூன்றாவது பார்க்க தேவையில்லை. மூன்றாவது பாத்தீங்கன்னால இவர் இங்க இருக்கிற அடுத்தது இங்க இருக்கிற அல்லது இருக்கிற அதுவும் கூட 2ஆம் கேஸும் கூட 3ஆம் கேஸும் கூட முதலாம் கேஸ் பார்க்க தேவையில்லை. வாங்க மொத்தம் இவர் வந்து எப்படியா நாளா இல்ல எங்களோட ரோ எக்ஸலம் போகும்போது இல்ல. இப்ப நான் என்ன கேள்வி இருக்கிறேன்டா இவரை நீங்க ரோ எக்ஸலம் போகும்போது மாத்தி காட்டுங்க. ரோ எக்ஸலம் போகும்போது இல்ல தானே. அப்ப நீங்க முதலாக பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ரோ எக்ஸலம் போகும்போது மாத்துறீங்களா கட்டாயம் எந்த தாயமாகவும் இருக்கலாம். அதாவது அழகு சதுர தாயமாகவும் இருக்கலாம் ஒரு செவ்வக தாயமாகவும் இருக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப தரப்பண்டிய தாயத்தின் முதலாவது ரோவுல முதலாவது இருக்க குளத்தில் இருக்கிற மூலவம் இருக்கிறார்களோ அவரை பூச்சியம் இல்லாம பண்ண வேண்டும். பண்ணினால்தான் நீங்க கேள்வி சும்மா செய்யலாம். அவர் ரோ எக்ஸலம் போமுக்கு வந்துச்சேன்டா நீங்க முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த மூளையில மூளையில இருக்கிற மேல் இருக்க மூலம் இருக்கிறதோ அவரை நீங்கள் பூச்சியம் இல்லாம பண்ண வேண்டும். பண்ணினா கொஞ்சம் கேள்வியை சும்மா செய்யலாம். என்னன்னு பூச்சியம் இல்லாம செய்யலாம். அதுக்கு தனியா படி தெரியுங்க என்ன நீங்க பொதுவாக இந்த வேலையில வந்து கணக்கு விதமா செய்யலாம். ஆனா இந்த எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் படிச்சு போட்டு இதெல்லாம் படிக்கிறோம். அது காரணம் வந்து நாங்கள் செய்யற வேலை எல்லாமே ஒரு எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் சம்பந்தப்படுத்தி தான் செய்யும். வேற விதமாக சுருக்கி கொண்டு போகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எலிமெண்டரி மேட்ரிக்ஸுக்கு இதற்கு ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது. அந்த தொடர்பை படிக்கிறதுக்காகத்தான் எலிமெண்டரி மேட்ரிக்ஸை படிக்கிறாங்க. அதனால நீங்கள் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 3 விதமான செயற்பாடுகள் என்ன செயற்பாடுகள் ஒரு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றது, ஏதாவது ஒரு ரோவை பூச்சியம் இல்லாத மாதிரியாக பெருக்கிறது, ஏதாவது ஒரு ரோவை பெருக்கி போட்டு ஏதாவது ஒரு ரோவோட கூட்டுறது, அந்த 3 விஷயத்தையும் தான் நாங்கள் இந்த தரப்பட்ட காரியத்துக்கு செய்வோம். என்ன செய்யறதுன்னா எலிமெண்டரி மேட்ரிக்ஸோட தொடர்புபடுத்த போறேன். அப்ப எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் என்ன செய்யலாம். இந்த 2ஆவது இருக்கக்கூடிய ரோவை ஒரு மணி நேரம் செய்யலாம். நீங்க இந்த சேஞ்ச் பண்ணலாம். இந்த சேஞ்ச் பண்ண இதுல பூச்சியம் இல்லாத வந்துருவேன். அப்படிங்க அப்புறம் யோசிக்காம 3ஆவது இருக்கக்கூடிய இந்த சேஞ்ச் பண்ண நினைப்புறையும் 2ஆவது இருக்கிறவரை தான் பண்ணணும். அதுக்கு நீங்க பொதுவா பயன்படுத்திக் கொள்ளுங்க. கேள்வி எல்லாம் செய்ய இதுல நான் பார்த்த எல்லாத்திலையுமே அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட் தான் இந்த சேஞ்ச் பண்றாங்க. அப்ப நீங்களும் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிக்கொள்ளுங்கள். சரி அப்ப இவரை இந்த சேஞ்ச் பண்ணினா சரி என்ன வேற உங்களுக்கு 1 -3 0 2 அதே போல அடுத்தது 0 1 3 5 2 6 2 0. என்ன செய்வது நூறாக வந்திருக்கிற முதலாவது ரோவை 2ஆம் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றேன். இப்ப அவர் வந்து ரோ எக்ஸலன் ரோமுக்கு வந்துட்டாரோ கரையில எங்களுக்கு முதலாக இருக்கிறது கீழே இருக்கிற எல்லாருமே இப்படியா இருக்கும் பூச்சியமா வரணும். அப்ப பூச்சியமா இப்படியா நாள வரணும் பூச்சியமா வரணும். பூச்சியமா இருக்கிறாரோ இல்ல என்ன செய்வதனூடாக பூச்சியமாக்கலாம். அதாவது 3ஆவது ரோவை போய் நீங்கள் பூச்சியமா வரணும். 3ஆவது ரோவுல இருந்து கொண்டு 2ஆவது ரோவை முதலாவது ரூபா 2ஆவது பெருக்கி போட்டு கழிச்சிங்களா எங்களுக்கு யார் வருது 3ஆம் ரூபா பூச்சியமா வருது. அப்ப என்ன செய்யலாம் நீங்க ஒரு வேண்டாம் எழுதுவீங்க 1 -3 2 0 0 1 3 5 3ஆம் ரூபா மாற்றாக்க போகுது. 2ஆவது பெருக்கி போட்டு கழிச்சிங்கன்னா பூச்சியம். 2ஆவது பெருக்கிறீங்கன்னா -6ல இதை கழிச்சிங்கன்னா பூச்சியம். இதை பிரிக்கிறீங்கன்னா பூச்சியம். இவன் எந்த வரை கழிச்சிங்கன்னா 2 அதுல எந்த வரை கழிச்சிங்கன்னா -4. நான் லீனா சொல்லிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லுவோம். என்ன கூட சொல்லுவா எல்லாமே பிழைச்சு கூப்பிடுறாங்க. அப்ப 2ஆவது விஷயம் செய்து போட்ட அதே போல அடுத்த விஷயத்த பார்ப்போம். இவர் ரோ எக்ஸலம் போகும்போது வந்துட்டாரு. முதலாவது கீழே இருக்கிறார் பூஜ்ஜியம். அடுத்த 2ஆம் ரோவை போய் பார்க்க இவரு கீழே இருக்கிறார் பூஜ்ஜியம். அடுத்த 3ஆம் ரோவை கீழே இருக்கிறார் போய் பார்க்க அவர் இல்லை. 2ஆவது வந்து இப்ப திருப்தி ஆக்கிட்டேன். அதுல 3ஆவது வந்து என்ன சொல்லப்படுது முதலாவது ரோவில் இருக்கான் பூஜ்ஜியம் இல்லாத மூலகத்திற்கு 2ஆவது ரோவுக்கு பூஜ்ஜியம் இல்லாத மூலம் வந்து இந்த பக்கம் இருக்கணும். அவர் சரி இவருக்கு இவர் அங்காள பக்கம் இருக்கிறார். அப்ப இவர் வந்து இப்படிய நாளா வந்து இப்ப வந்து ரோ எக்ஸலன் போகும்போது வந்துட்டேன்.
இவருக்கும் எலிமெண்டரி மேட்ரிக்ஸுக்கும் ஒரு தொடர்பு பயன்படுத்தினாங்க. அதாவது என்ன எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் பயன்படுத்தினாங்க. இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த சுகத்துக்காக இங்க இருக்கிறத இங்க எழுதுறேன். எங்க அடுத்த விட கலைக்க போறேன். இது யாரும் எழுத போறேன். இங்க இருக்கிறத இங்க எழுதுறேன். 1 3 0 முதல்ல எழுதிருக்கிறான். 2 0 அதே மாதிரி அங்க இருக்கிறவர் எங்க வருது 1 3 0 2 0 1 3 5 0 0 2 0 4. அப்ப இங்க இருக்கிறதா அழிக்கிறோம். ஆரம்பத்துல நான் ஒரு சொன்னேன். என்ன சொன்னா ஏதாவது ஒரு எலிமெண்டரி மேட்ரிக்ஸ நோமலா இருக்கக்கூடிய இன்னொரு தாயத்தால பெருக்கிறீங்களா அந்த எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் என்ன மாற்றத்தை செய்வீங்களோ அவர்தான் உங்களுக்கு புறப்படுற தாயமா இருப்பார் சொன்னார். அதாவது இங்க மாற்றத்தை செய்வது கூடாது வந்து என்ன மாற்றத்தை செய்வது கூட வந்து ஆத்திரியானது ஆத்திரியில இருந்து வந்து 2 மடங்கு R1 கடிக்க வந்து இவர் என்ன கடிக்கிறது இவர் வந்து அப்ப உங்களுக்கு அழகு தாயம் வந்து பிரிய நாளை இருப்பார். இதுல கதைக்கிறவங்க வந்து பிரிய நாளை வச்சு கதைக்கிறாங்க. எங்களுக்கு பாக்க 3 தடவை நாளைத்தான் கதைக்கிறாங்க. ஆனா எங்களை சம்மந்தப்படணும். இப்ப எங்களுக்கு இப்ப பெருகுப்படுற ஆளா இருக்கு. எங்களுக்கு எத்தனை 300 எத்தனை ஆளா இருக்கு 3 ஆளா தான் இருக்கு. அப்ப இதுல நீங்க கதை கேட்க வந்து 3 தடவை 3 கதைக்கணும் 4 தடவை 4 கதைக்கணும் அந்த கேள்வி எலிமெண்டரி மேட்ரிக்ஸை வச்சா கதைக்க போறோம். என்ன கதைக்கு போன திரும்ப ஐடியா சொல்றேன். இவரே என்ற தாயமா வைக்கிறேன். ரோ எக்ஸலன் போகல இல்லாத ஒரு தாயமா இருக்கிறேன். பி என்ற தாயம் வந்து செய்யற ரோ எக்ஸலன் போகும்போது வந்துட்டேன். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிற வேலையை திரும்ப பி என்ற தாயத்தை என்ன எலிமெண்டரி வேலை செய்வதன் ஊடாக எங்களுக்கு செய்து போட்டு ஆரம்பத்தில் இருக்கிற தாயத்தை பெருக்குவதன் ஊடாக புதுசா வந்த தாயம் பெறுவேன். அதான் கேள்வி. இந்த கேள்வி என்ன ஒரு ரோ எக்ஸலன் ஃபார்முலா இல்லாத ஒரு தாயத்தை ரோ எக்ஸலன் ஃபார்முக்கு மாத்தி போட்டீங்க. எப்படி மாத்துறீங்க? நீங்க எலிமெண்டரி மேட்ரிக்ஸை பயன்படுத்தி மாத்தி கொண்டு வாரீங்க. இப்ப கேள்வி இருக்கிறான் அந்த மாற்றின தாயத்தை வந்து எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் பெருக்கத்தோட எழுதி காட்டணும். நீங்க பெருக்கமா எழுதி கொண்டு வரணும். இவற்றை பெருக்கமா எழுதணும். நீங்க செய்த எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் பெருக்கங்கிற ஆரம்பத்தில் இருக்கிற தாயத்தை பெருக்கணும். பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புதுசா வந்த தாயம் வரப்போகுது. அப்ப இதர்ல நீங்க போட வேண்டிய எடுக்க வேண்டிய இவர் வந்து 3 தடவை 3 தாயம் எடுக்கணும் 4 தடவை 4 தாயம் எடுக்கணும் 3 தடவை 3 தாயம் எடுக்கணும். ஏன் நீங்க பாக்கணும் இங்க எழுதிக்கிறாங்க இன்னும் எலிமெண்டரி மேட்ரிக்ஸை போட்டுதான் நான் பின்னுக்கு தாயம் தருது. இப்ப இதை தரப்பட்ட தாயம் எப்படியான தாயம் இருக்கிற ஒரு 3 தடவை 4 தாயம் இருக்கிற இங்க இருக்கிற 3 வழியா நீங்க இங்க இருக்கிற இன்னும் இருக்கணும் 3 நாள் இருக்கணும். இதுவே நீங்க இப்ப மாறி போட்டீங்கன்னா 4 தடவை 4 போகணும். சரி ஆனா பொதுவா நீங்க வேலை எடுக்கீங்க 300 தான் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் போட்டு கடைசியா தான் பெருக்கிறீங்க. ஏன்னு சொல்றேன் பெருக்கிற சுகத்துக்காக. சரி அப்ப இங்க நாங்க எடுக்க வேண்டிய எப்படி எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் 3 தடவை 3 தாயமா தான் இருக்கும். அப்ப எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் என்ன விஷயமும் எப்படி அழகு தாயத்துல இருந்தோம்னா பாரு அந்த அழகு தாயம் எப்படி நாளா இருக்கணும் 3 தடவை 3 அழகு தாயத்துல இருந்து கொண்டு நாங்கள் இங்க செய்த வேலையை இங்க செய்வது மூலமாக இந்த எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் வரப்படும். அதாவது ஒரு அழகு தாயம் என்றது 3 தடவை 3 தாயத்துல இருந்து கொண்டு இங்க செய்த மாற்றத்தை இவர்ல செய்வதன் ஊடாக இவர் இந்த மாற்றம் செய்யப்பட்ட எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் அங்க புறப்படும். அப்ப அங்க என்ன தாயம் பெருக திரும்ப அங்க பெருக்க செய்ய போது R1 மாற்றுவையும் இந்த சேஞ்ச் பண்றீங்க. அப்ப இந்த நடவடிக்கையில இருந்து கொண்டு இந்த நடவடிக்கை வரணுமெண்டா வரணுமெண்டா இங்க செய்யப்பட்ட எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் இந்த வேலை திட்டம் என்ன கேள்வி. இங்க இருக்கிறவரை இப்படி கொண்டு வந்தீங்க என்ன செய்வது கூட கொண்டு வந்தீங்க R1 R2 வந்து இன்டர்சேஞ்ச் பண்றதால கொண்டு வந்தீங்க. இந்த வேலைய எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்ல காட்டணும் என்ன செய்யணும் ஒரு அழகு தாயத்தையும் அதே வேலையை காட்டணும். அப்ப நீங்க R2 R1 என்ன செய்யணும் ஒரு எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்ல இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டும். சரி அதே போல அடுத்த என்ன செய்றீங்க இங்க இருக்கிற எப்படி கொண்டு வரணும்டா இந்த வேலை திட்டம் என்ன வேலை திட்டம் R3 என்ற ரோல இருந்து கொண்டு நீங்கள் 2 மடங்கு R1 கழிச்சு எடுத்த நீங்கள். அப்ப இதே வேலைய நீங்க என்ன செய்யணும் இங்கேயும் எலிமெண்டரி மேட்ரிக்ஸுக்கு கொண்டு வர வேண்டும். எந்த இல்ல இவருக்கு திருப்பி இவருக்கு செய்ய கூட திருப்பி அழகுதான் இருக்கும் செய்யணும். இவர் வந்து எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்ல ஒரு மாற்றம் செய்தல் ஒன்று செய்யணும். அப்ப இங்க செய்யறது என்ன இருக்கும் இந்த எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்ல இருந்து கொண்டு ஒரு மாற்றம் செய்யறோம். அப்ப ஒரு அழகு தாயத்துல 3 தடவை 3 தாயத்துல இருந்து கொண்டு இந்த மாற்றத்தை செய்வதன் வரும். அழகு தாயம் இப்படி இருக்கு ஆறடா இவர்ல இந்த மாற்றத்தை செய்த சைவர் 1 சைவர் இவர்ல இருந்து கொண்டு இவர் 2 வரைக்கும் கூட கழிக்கணும் -2 இவர்ல இருந்து கழிச்சீங்கன்னா 0 அதர்ல இருந்து கழிச்சீங்கன்னா 1. அப்ப இந்த மாற்றம் என்ன செய்ய போகுது இவர்ல இருந்து கொண்டு இந்த மாற்றத்தை செய்தீங்கன்னா இவர் வருவார். அதே போல அழகு தாயத்துல இருந்து கொண்டு அதே மாற்றத்தை செய்தீங்கன்னா இவர் வருவார்.
அப்ப நான் இப்ப என்ன செய்து வச்சுக்கிறேன், தரப்பட்டதாயும் இல்ல வர வேண்டியதாயும் இல்ல 2 எலிமெண்ட் டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கிறேன். அந்த எலிமெண்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு ஒத்த எலிமெண்ட் மேட்ரிக்ஸ்ல நடக்கக்கூடிய மாற்றத்தை எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அதுல எங்களுக்கு என்ன தியரி சொல்லுங்க, அதாவது இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கு இப்ப பி என்ற புதுசா நாங்கள் உருவாக்கப்பட்ட ரோ எக்ஸல் போக இருக்கக்கூடிய ஒரு மூலகம், அந்த மூலகமானது என்ன செய்வது நூலாக வருமண்டாவா வைக்கிறீங்க இதனை எழுத சொல்றதுக்காக. இப்ப இந்த புதுசா பெறப்பட்ட அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பெருக்கத்துக்கு கூடாக வருவாருண்டா E2 into E1 into A இந்த பெருக்கத்துக்கு கூடாக செய்யற எலிமெண்ட் மேட்ரிக்ஸால பெருக்க வந்து இந்த மாதிரி நடக்குதுண்டா இந்த பெறப்பட்ட மூலகம் வந்து என்ன செய்ய போற வந்ததுல கீழே போகணும். இப்படி இப்படி இதே 3 பேர் இருந்தாலும் என்ன செய்வீங்க, E3 E2 E1 அதான் இருப்பேன். ஒரு 10 பேரா இருந்துச்சுன்னா E10 E9 E8 E7 E1 E1 தரப்பட்டதாக இருப்பேன். நீங்க 2 அடைவர் வேற E2 என்ன செய்ய போகுது, அவர்தான் வரப்போற E2 செய்யப்பட்ட நடவடிக்கை வந்து இவங்க செய்வீங்க. E2 என்ன நடவடிக்கை செய்வீங்க, இவரை செய்வீங்க. இந்த நடவடிக்கை வந்து இங்க செய்வீங்கடா உங்களுக்கு பொருளாதாரம் என்னவா இருப்ப டியா இருப்ப வடிவ நோக்கி பாத்தீங்கன்னா இவர்தான் அடிப்படையான விஷயம். அதாவது ஒரு ரோ எக்ஸலன்ட் போமுறை இல்லாதவரை ரோ எக்ஸலன்ட் போமுக்கு மாற்றி போட்டு அவருக்கும் தரப்பட்ட ஆட்களுக்கும் இருக்கிற தொடர்பை நாங்கள் வந்து எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் ஊடாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சரி, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு